Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஜென்ஸ்க்கு வீட்லயே வந்து ஒரு ஃபேஷியல் மாஸ்க் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ லாக்டவுன்ல இருக்கறனால நமக்கு இப்போ நல்ல டைம் இருக்கு. சோ அவங்களோட tan அந்த இத வந்து ரிமூவ் பண்றதுக்கு சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து தக்காளியை வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். முக்கியமாக எங்கெல்லாம் வந்து டேன் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த கண்ணை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்கிஷாக இருக்குது. அப்புறம் நெத்திலையும் நல்லா பிளாக்காக இருந்தது. ஸோ அந்த இடத்துலலாம் விடாமல் நம்ம தேய்ச்சிடலாம். நல்லா வந்துட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முன்னாடியே ஜீனி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃப்பாக இருக்காது. அதனால் நல்லா வந்து அது கரைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வலிக்காது. ப்ளஸ் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் எது போட்டாலும் கழுத்துக்கும் நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து டோன் வந்து ஈவன் டோனாக இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு கழுத்து ஒரு கலர்லேயும் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கழுத்து பின்னாடி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இப்போ ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆச்சுன்னு. நல்லா வந்து காஞ்சு அது நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அதை வந்து வைப் அவுட் பண்ணிடலாம். இப்போவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே நெத்தியில் இருந்த டேன் வந்து ஓரளவுக்கு நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. 80% வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. கண்ணை சுற்றி இருந்த டேனும் வந்து நல்லா ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் இப்போவே வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த கிளென்சிங் நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து மாஸ்க் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நான் மாஸ்க்குக்கு வந்து இங்கே முல்டானி மட்டி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர் அது எடுத்திருக்கேன். ஸோ நான் ஜென்ஸ்க்கு வந்துட்டு ஹார்டான ஸ்கின்னு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து அந்த டேன் நல்லா ரிமூவ் பண்ணோன்னா நம்ம ஆரஞ்ச் எக்ஸ்ட்ராக்ட் உள்ள முல்டானி மட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பஞ்சாரஸோடது ஆரஞ்ச் ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணணும். நீங்கள் கண்ணை சுற்றியும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்ணை சுற்றி இருக்கிற அந்த கருவலையுமே உங்களுக்கு வந்து நல்லா போகும். நல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் தெரியுதோ அந்த இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்க. ப்ளஸ் மறக்காமல் வந்து காது அதுக்கப்புறமா கழுத்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அப்போ தான் ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. இதிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து இதை காயறதுக்காக விட்டுறணும். 15 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு வைப் அவுட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு வாட்டரில் நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது ரிமூவ் பண்ணுற இடத்துலலாம் எப்படி வந்து அந்த டேன்லாம் போயிட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் நெத்திலெல்லாம். உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக தெரியணும்னா ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த உடனே வாஷ் பண்ணுறதோட கொஞ்சம் வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. கண்ணை சுற்றி வாஷ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு நான் வந்துட்டு வைப் அவுட் பண்ணிட்டேன். இனி வந்துட்டு நம்ம நல்ல ஒரு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோன்னா கிளியராக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு ஃபுல் வாஷ் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் ஸ்கின் எப்படி பிரைட்டன் ஆகிருக்குன்னு. இப்படி தாங்க இருக்கும். ஓவரால் உங்களோட மாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து இவ்வளோ நல்லா டேன் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஃபேஷியல் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.